ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து மகாபலிபுரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸில் போகலாம். ஸோ எந்த பஸ்ஸில் போனால் நம்ம ஈஸியாக மகாபலிபுரம் போகலாம், ரூட் எப்படின்னுட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து மகாபலிபுரம் தான் போக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு வந்து சூப்பராக இருக்கும் மகாபலிபுரம் பார்க்குறதுக்கு. அங்கே வந்து எல்லாமே வந்து பாறைகள் தான், அது பாறைகளை உருவாக்கின சிற்பங்கள் தான் நிறைய இருக்கும். அதேமாதிரி அங்கே இருக்கிற பீச்சு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கிறோம், நம்ம கோயம்பேடுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கோயம்பேடுலேருந்து மகாபலிபுரத்துக்கு நிறைய டைரக்ட் பஸ்ஸஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டைரக்ட் பஸ்ஸஸ், ஏசி பஸ்ஸஸ் எல்லாமே சிலதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அன்டைமில் வந்துக்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 10 o'clock ஆகுது. பஸ்ஸஸ் போனதுனால நம்மளுக்கு இங்கேருந்து திருவான்மியூருக்கு பஸ் இருக்குது. திருவான்மியூர் போயிட்டு திருவான்மியூர்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து அங்கே நிறைய மகாபலிபுரம் பஸ்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து திருவான்மியூர் போகலாம். திருவான்மியூருக்கு பஸ் ஏறியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு மேலே இப்போ தான் கோயம்பேட்டிலேருந்து பஸ்ஸு வெளியே போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயம்பேடு போட்டு வெளியே பஸ்ஸு வந்தாச்சு. பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து சன்னே இல்லை, ஃபுல்லாக க்ளவுடாக இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே மெதுவாக போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஏசி பஸ்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பஸ்ஸஸ் தான் நிறைய மகாபலிபுரத்துக்கு அவுட் சைடு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ப்ரைவேட் ஜிங்க் மேக்ஸ், அது விட்டுருங்க. ஆனால் இது வந்து இந்த பஸ்ஸு நம்மளுக்கு கூடவே வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 27 ரூபாய் டிக்கெட்டு திருவான்மியூருக்கு. டிக்கெட் எடுத்தாச்சு. நாங்கள் 2 பேர் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஷாப் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான ஃபால் சீலிங் லைட்ஸ் எல்லாமே வந்து அட்ராக்டிவ் இது பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஜிங்க் மேக்ஸ் பஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம போக போக நம்ம கூட வந்துட்டு இருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வடபழனியில் இருக்கிற முக்கியமான சிவன் கோயில். நம்ம அந்த வடபழனி ஃப்ளைஓவரில் போகிறோம். அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே நம்ம போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வடபழனி பஸ் ஸ்டாப்பு. நம்ம இங்கேருந்து வந்து நம்ம திருவான்மியூர் போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே மருதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோயிலாண்டு தான் நம்ம இறங்கணும். அங்கே தான் திருவான்மியூர் பஸ் டிப்போ இருக்குது. அங்கேருந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான இது அசோக் நகர் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு நம்ம போகிறோம். அப்படியே நம்ம KFC எல்லாம் பார்த்துட்டு இந்த அசோக் பில்லர் எல்லாம் வரும், KK நகர் சைடு, அந்த அசோக் பில்லர் சைடு அப்படியே வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் திருவான்மியூர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம போகலாம். பார்த்தீங்களா, இன்றைக்கும் சென்னையில் இந்த மாதிரி வந்து ரிக்ஷா பார்க்குற மாதிரி நிறைய இடத்தாண்டு இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம கூவம் ரிவர் கிராஸ் பண்ணுறோம். ஸோ இது அடையாறு. ஆனால் வந்து சென்னையில் எந்த சைடு எந்த மாதிரி போனாலுமே எல்லாம் கூவம் தான் சொல்லிடுவாங்க. ஓகே, நம்ம இந்த அடையாறு ரிவரை கிராஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாமே வந்து நம்ம அப்படியே போனால் கிண்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஈக்காட்டு தாங்கல் தாண்டி அப்படியே நம்ம கிண்டிக்கு போயிடுறோம். ஓகே, எல்லாமே பார்த்திங்கன்னா ரோடு வந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருக்குது. உள்ள பஸ்ஸில் சீட்டர்ஸும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே நம்ம கிண்டி டிப்போலேருந்து வெளியே வந்து போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் இந்த கிண்டி டிப்போக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். நம்ம அந்த ஈக்காட்டு தாங்கல் தாண்டி அப்படியே வந்து கிண்டி டிப்போக்குள்ளேருந்து அப்படியே நம்ம போகிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம லிட்டில் மவுண்ட் தாண்டி நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போகலாம். பஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா டைம் 10:30ன்றதுனால நம்மளுக்கு க்ரௌட் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. பஸ்ஸஸ் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம டேரெக்டாக திருவான்மியூர் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம பஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, வாங்க நம்ம அப்படியே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம திருவான்மியூர் பஸ் டிப்போ வந்து இறங்கியாச்சு. இங்கே பக்கத்துலேயே விநாயகர் கோயில் இருக்குது இல்லைங்களா, இங்கே தான் நம்ம இறங்கி பார்க்கணும். இங்கே பக்கத்துலேயே வந்து சந்தை மார்க்கெட் இருக்குது. இங்கே அது இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே வந்து மருதீஸ்வரர் சிவன் கோயில் ஒன்று இருக்கும். நம்ம இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே தான் பஸ் கிடைக்கும் மகாபலிபுரத்துக்குன்ட்டுருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மருதீஸ்வரர் சிவன் கோயில் திருவான்மியூரில் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து இந்த கோயிலை தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் பஸ் வந்துச்சு. பாண்டிச்சேரி பஸ்ஸில் ஏறினா கூட மகாபலிபுரம் போய் இறங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி பஸ்ஸில் ஏறியாச்சு. ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் வந்து இங்கே சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏறிட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 45 rupees ஆகுது. 2 பேருக்கு 90 rupees. இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு 27 rupees, இதில் ஒரு 45. நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 65, 70 அரௌண்ட் 70 rupees தான் ஆகும். நீங்கள் டேரக்ட் பஸ் ஏறினீங்கன்னா உங்களுக்கு 90 rupees கிட்ட ஆகும். நம்ம மாற்றி ஏறதுனால இப்படி வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அவுட் சைடில் போகிறதுனால MGM, குயின்ஸ்லாண்டு எல்லாமே இந்த தீம் பார்க் எல்லாமே அவுட் சைடில் சூப்பராக இருக்கும். மகாபலிபுரம் போகிற வழியில் தான். நம்ம அப்படியே வந்து பார்த்துட்டே நம்ம போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம ஆல்மோஸ்ட் டோல்கேட் வந்துட்டோம். இந்த டோல்கேட் தாண்டிட்டா நம்ம சென்னை அவுட்டருக்கு வெளியே போன மாதிரி ஆகிடும். இந்த டோல்கேட் தாண்டிட்டு தான் மெயினான இந்த டோல்கேட்டை தாண்டின அப்புறம் தான் நம்ம அவுட்ரு போயிட்டு நம்மளுக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்கும், சருன்னு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்லேயும் வந்து சீட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அது இல்லாமல் நம்ம அப்படியே பொறுமையாக இப்போ ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். இங்கேருந்து நம்மளுக்கு 1 hour தான் டைம் ஆகும். திருவான்மையூர் வர்றதுக்கு நம்மளுக்கு 1 hour ஆச்சு. அப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1 hour தான். நம்ம டிஸ்னி வேர்ல்டெல்லாம் தாண்டிட்டு டக்குன்னு போயிடலாம். ஒரு 1 hour தான் இங்கேருந்து நம்மளுக்கு கிட்ட. அந்த ரோடு வந்து அவுட்றதுனால ஃப்ரீயாக இருக்கும், சருன்னு போயிடலாம். ஓகே, வாங்க அப்படியே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லேக்கு, அப்படியே வந்து கடலோட கலந்த மாதிரி இருக்கு. வியூ வந்து சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே வந்து நிறைய செடி கொடி ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம ஆல்மோஸ்ட் இந்த முட்டுக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல அவுட் சைடில், அந்த சைடு வந்துட்டோம். ஓகே, நம்ம அப்படியே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் மழை பெஞ்சு லைட்டாக ரோடெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கு. இந்த சைடு அவுட்டரில் நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். நம்ம மகாபலிபுரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அதோட அடையாளமே. இப்போ மகாபலிபுரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சிற்பக்கலை தூண் இருக்கு இல்லைங்களா, இதுதான் என்ட்ரன்ஸு. பஸ் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இங்கேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆட்டோக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க நம்மளை கொண்டு போய் உள்ளே விடுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்து ஆட்டோ ஏறிட்டோம். ஒரு ஆளுக்கு 20 rupeesன்னு பேசியிருக்கோம். 2 பேருக்கு வந்து 40 rupees, ஆனால் 50 rupees பேசினார். சரி ஓகேன்னு 50 rupees இது பண்ணிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா அழகாக கொண்டு போய்ட்டு நம்மளுக்கு உள்ளே விட்டுருவார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம இங்கேருந்து ஒரு 2 kilometer உள்ளே கொண்டு போய் விட்டுருவார். ஏன்னா நம்ம பாண்டிச்சேரி பஸ் ஏறதுனால அவங்க மகாபலிபுரம் அவுட் சைடே விட்டுருவாங்க, உள்ளெல்லாம் பஸ் வராது. அதனால் நாங்கள் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே. ஓகே, நம்ம டைரெக்டாக நம்ம மகாபலிபுரம் சிற்பம் இது இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் இறங்கிடலாம். வாங்க போகலாம். இப்போ நம்ம மெயினான இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம உள்ளே வந்து இந்த மகாபலிபுரம் மெயினான அந்த கோவில் பார்க்க போகிறதுக்கு இங்கே வந்து நம்ம ஒரு பர்சனுக்கு வந்து 40 rupees டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ இந்த டிக்கெட்டை வந்து ஸ்கேனர் வந்து அங்கே அவுட் சைடில் வந்து வாங்குவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் இந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம். அது வந்து பீச்சுக்கு போகிற ஒரு சைடு, கடையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது பீச்சுக்கு போகிற சைடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே வந்து இங்கே விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அது என்னென்னு அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம பொறுமையாக போகலாம். ஓகே, அங்கே அது விழிப்புணர்வு ப்ரோக்ராம் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட்டு. ஸோ இங்கே பார்த்துட்டு நம்ம இங்கே டிக்கெட் கொடுத்துட்டு இங்கேருந்து நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். முடியாதவங்களுக்கு வந்து பேட்ரி கார் வச்சுருக்காங்க, உள்ளவே சுற்றி காட்டுறதுக்கு. நடக்க முடியாதவங்க அந்த பேட்ரி கார் ஏறி நம்ம உள்ளே போய்க்கலாம். ஓகே, நம்ம பொறுமையாக அப்படியே நடந்து போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டும் எல்லாமே நிறைய பேர் இங்கே ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருப்பாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்க்கலாம். பின்ன ட்ரிங்கிங் வாட்டர் அங்கங்கே ஸ்பேசஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் அப்புறம் தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபாரினர்ஸும் கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க. ஓகே, நம்ம அப்படியே நம்ம பொறுமையாக உள்ளே போகலாம். வாங்க. இது ஒன் ஆஃப் த அட்ராக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோவில் மாதிரி, பல்லவர்கள் கட்டிய கோவில். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே வந்து தனியாக கோவில் பக்கத்துலேயே குளம் மாதிரி இருக்கு.
ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாம் நம்ம பார்த்துட்டு போகலாம். இப்போ மழை பெஞ்சதுனால இதில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, இல்லைன்னா தண்ணி சுத்தமாக இருக்காது. இப்போ மழை பெஞ்சதுனால ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் ரெயின் வந்ததுனால கொஞ்சம் ஃபுல்லாக இதில் தண்ணி இருக்குது. வாங்க நம்ம அப்படியே உள்ளே பார்த்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாம் நந்தி சிலைகள் பார்த்தீங்களா, இது ஒரு சிவன் கோயில் மாதிரி தான் இருக்கும். வாங்க அப்படியே என்னன்னு பார்த்துட்டு போகலாம். கடல் ஓரமாக இருக்கிற அந்த கடற்கரையில் ஃபுல்லாக நந்தி சிலைகள் தான் நிறைய இருக்குது. மேபி ஒரு சிவன் கோவிலாக தான் இருக்குது. இத்தனை நந்தி சிலை இருக்குதுன்னா என்ட்ரன்ஸ் எல்லாமே நந்தி சிலை தான். ஓகே வாங்க பொறுமையாக உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு அப்படியே பார்க்கலாம் வாங்க. உள்ளே வந்து ஒரு குடைவரை இது மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஆண் பெண்ணு ஒரு குழந்தையோட இருக்கிற மாதிரி, மேபி சிவன் பார்வதி விநாயகர் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோயிலோட முழு விவரமும் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு குடைவரை கோயிலுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த வரலாறு எல்லாமே பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உள்ள ஒரு லிங்கம் மாதிரி இருக்குது. ஓகே, அது கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளாலுக்கு தெரியல, ஜூம் பண்ணாலுமே. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போகலாம். இது பேக் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு இடத்தானுமே வந்து அது செதுக்கியிருக்காங்க இல்லைங்களா, ஒன்று ஒரு இது மாதிரி இது பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த லாங் வியூலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு அப்படியே பேக் சைட்லேருந்து காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது யாழி எல்லாமே, அது இந்த உப்பு காற்று பட்டு எல்லாமே இதான மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தோட உச்சியில் புறா வந்து உக்காந்துருக்கு. இந்த சைடு நிறைய புறா இருக்குது கடற்கரையில். இது பார்த்தீங்கன்னா யாழி படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ஃபுல்லாக யாழி தான், டிஃப்ரெண்ட்டான யாழி. இதுக்குள்ளே வந்து ஒரு இது மாதிரி இருக்கிற மாதிரி, இதுக்குள்ளே ஒரு சிற்பம், யாழிக்குள்ளே போனீங்கன்னா ஒரு சிற்பம் மாதிரி சூப்பராக செஞ்சுருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம வெளியே போகிறது உள்ளே வர்றதுன்ற மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதுங்களா, உள்ளே பாருங்கள் ஒரு 2 பேர் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி, அவங்க மடியில் ஒரு குழந்தை, பின்னாடி 2-3 பேர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா இது தண்ணி தொட்டி எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கல்லில் தண்ணி தொட்டி தேங்குற மாதிரி. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலோட லாங் வியூ. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த சைடு ஃபுல்லாக மரம் தான், அந்த சைடு ஃபுல்லாக பீச்சு கடல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம பொறுமையாக அது பார்த்துலாம். பார்த்தீங்கன்னா இது கீழே எவ்வளோ ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேலே ஏற்றுற மாதிரி சூப்பராக செஞ்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. ஓகே வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குனிஞ்சு அந்த கோபுரத்துக்கு நடுவில் அந்த கோயிலை பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்கும் வியூ. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் மட்டும் தெரியும் கோபுரத்துக்கு நடுவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you on another video. This is again Divi signing off. Bye bye. நன்றி நன்றி நன்றி.